பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலும் தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே இந்த விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நல்ல நாளை தந்திருக்கிறார். அவருடைய அன்பு, தயவு, இரக்கம் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தின கர்த்தர், நம்மை வழி நடத்தி நம்மை வாழ வைக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உண்மையுள்ள தேவனுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் உதடுகளை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னிருப்ப. எங்கள் வாய்களை விரிவாய் திறக்க நீ நன்மையால் நிரப்புகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உடைய இரத்தத்திலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்றென்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் ரூபத்திலே எங்களுக்குள்ளாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உடைய கிருபையிலும் உடைய அன்பிலும் உடைய தயவிலும் நாங்கள் இந்த நல்ல நாளை காண இந்த சாயங்கால வேளையிலே மறுபடியுமாய் ஒரு சிறு கூட்டமாய் உடைய கரத்திலே வர தேவ இரக்கம் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த நல்ல வேளையிலே உடைய கரத்திலே இது அந்த விசேஷித்த ஜெப வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இதோ இந்த 22 நாட்கள் எங்களை காத்த தேவன். இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம் உடைய சமூகத்தில் அது பிரீதியாய் இருக்க நீர் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற தேவன் என்று நாங்களும் உற்சாகத்தோடு இன்னும் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார், எங்களை காண்கிறார், காட்கிறார், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற அந்த முழு விசுவாசத்தோடு வளர தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். பாடல்களிலும் ஏறெடுக்கிற வேண்டுதல், விண்ணப்பத்திலும் உம்முடைய நாம் ஒன்றும் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் இன்னும் நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நேரத்திலே பாடல் மூலமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1406வது பாடல், 1406. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே என்கிற பாடல். தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தினவர். அந்த கல்வாரி அன்பை கண்டு நாம் அவருடைய சமூகத்தில் விரைந்தோடி அவருடைய இரத்தம் நம்மை அனுதினமும் கழுகுகிற இரத்தமாய் நம்முடைய எல்லா பாவ கரைகளை அதை நீக்குகிறதாக இருக்கிற அப்படிப்பட்ட தேவனுக்கு பாட்டு புத்தகத்திலே பலிபீடத்தில் என்னை பரணி படைக்கிறேன் இந்த வேளை என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேன் திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தின் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை அடியே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீ நீரண்டு என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே நீரன்று என்னாலே பாரில் ஏதும் நான் செய்தியலே சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என் பரணே படைக்கிறேனே இந்த வேலை அடியேன் திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே சுயமென்னில் சாம்பல் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திரு ரத்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே பொன்னையும் பொருளையும் விரும்பேன் மண்ணின் வாழ்வையும் வெறுத்தேன் பொன்னை பொருளை
இந்நீழத்தை கண்டதால் மன்னவன் இயேசு சாயல் இந்நீழத்தை கண்டதால் பல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே ஓடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என் பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருவித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திருசித்தம் போல நடத்திடுவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என் பரனே படைக்கிறேனே என் வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன் அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நம்மை அவருடைய கல்வாரி அன்பினாலே அவருடைய திரு இரத்தத்தினாலே கழுவி நம்மை இந்த பூமியிலே அவருடைய ஆவியினாலே பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவி ஆத்மா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் நம்முடைய காணப்படுகிற எல்லா சுயத்தையும் எல்லா உலக காரியத்தையும் அவர் முற்றிலுமாய் எடுத்து போட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய மகனாய் மகளாய் மாற தேவ கிருபையை கொடுக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே காணப்படுகிற பொன்னோ பொருளோ அல்லது மண் ஆசையோ பொன்னாசையோ பெண் ஆசையோ இல்லாதபடி எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரிக்க இந்த பூமியிலே அவருக்கென்று நாம் காத்திருக்க தேவன் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி இந்த மாதத்திலே இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த மகத்துவமான தேவனுக்கு இந்த சபையில எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தினருக்காக தொடர்ந்து தேவ கிருபை தேவ தயவிலே ஒவ்வொருவரும் வாழ ஒவ்வொருவரும் அந்த அன்பை நினைத்து அவர் நம்மை இரத்தத்திலே கழுவினதற்காக நன்றி சொல்லி அவருடைய மகனாய் மகளாய் அனுதினமும் வளரத்தக்கதாக தேவ கிருபை தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை, கிருபை ஆண்டவரே.
ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். நன்றி அப்பா, ஆமென் ஆமென் இயேசுவே. எஸ் அப்பா, இரக்கமாயிரும் இரக்கம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உம்முடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராதபடி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை பரிசுத்தமும் பயத்துடன் நடத்துகிறோம். உம்மை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஆமென். ஏதேனும் தவறுகள் செய்தால் கூட ஒரு விஷயம் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆயத்தப்படுத்த வேண்டும். நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஆமென் ஆமென். ஆசீர்வதியும், பலப்படுத்தும் பலப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஆமென் ஆமென். பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும் அப்பா. ஆமென் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. கிருபை ராஜாவே, ஆமென் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகா, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய், எங்களை பலப்படுத்துறக்காய், எங்களை ஆசீர்வதித்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு நீர் பதிலளிக்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களை கரம்பிடித்து வழிநடத்துகிற தேவன், எங்கள் ஆலோசனை கர்த்தர், எங்கள் மகிமையின் தேவன் என்று அறிக்கையிட தேவ கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்முடைய தேசத்திற்காக விசேஷமாய் ஜெபிக்கலாம். வருகிற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிற அந்த எலெக்ஷன் ஆனது தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி வரை எலெக்ஷன் நடைபெறுகிறது. ஆகவே அந்த எலெக்ஷன் ஆனது எந்த விதமான ஒரு மாய்மாலமோ அல்லது ஏமாற்று வேலையோ அல்லது ஜனங்களை வஞ்சிக்கிற காரியமோ அல்லது பணத்தை கொடுத்து அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்களை செய்து ஜனங்களை ஏமாற்றாதபடி ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு அதிகாரிகளை, ஒரு நல்ல ஒரு அமைச்சரவையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நல்ல பிரதமரை, நல்ல ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரிகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அதுபோல ஜனங்களும் இந்த நாட்களிலே காணப்படுகிற மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி, மொழிவெறி, இன்னும் அங்கே காணப்படுகிற லஞ்சம், திருட்டு, கொலை, கொள்ளைகள், அக்கிரமங்களுக்கு துணை போகிறவர்கள், அதை செய்கிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தேவ கிருபை, தேவ தயவு இந்த நாட்களில் இந்த ஜனங்களுக்கு கிடைக்கும்படியாக, அவர்களும் மனம் திரும்பும்படியாய், அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக, தேசத்திலே காணப்படுகிற எல்லா அருவறுப்புகளிலிருந்து கர்த்தர் ஒரு இசை கூட இரக்கம் பாராட்டி இந்த நாளிலே காணப்படுகிற இந்த எலெக்ஷன் ஆனது அது சரியானபடி அது நல்ல விதமாய் நடக்கத்தக்கதாக தேவ கிருபை ஜனங்களாகி நமக்கும்
இந்த நாட்களிலே தேசத்திலே இருக்கிற எல்லா போட்டி, பொறாமை, வஞ்சனைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா மாம்ச காரியங்களிலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்க, தேவ இரக்கம் கிடைக்கும்படியாக காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறீரப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே, இதோ இந்த இந்திய தேசத்தை யார் ஆள வேண்டும், யார் ஆளப்போகிறார் என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆகவே கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒரு விஷயம் கூட கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் நீர் ஆளுகை செய்த பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே, நீர் அன்றைக்கு சவுலை சாமுவேல் மூலமாய் காட்டி, அதோ அந்த சவுல் ஆண்டவரே ஜனங்களுக்கு செய்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ இந்த ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும், ஒரு ஆளுகை செய்கிற மனிதன் வேண்டும் என்று செய்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆனாலும் நீர் யாரை தீர்மானிக்கிறாரோ அவர் மட்டுமே இந்த பூமியிலே உள்ள ஒவ்வொரு தேசத்தை, ஒவ்வொரு ஜனங்களை ஆள முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய தீர்மானம், உம்முடைய திட்டம், உம்முடைய அனுமதி இல்லாமல், உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, சகலத்தையும் நீர் அறிந்தவர், சகலத்தையும் நீர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறீர். நீர் எதை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அதில் உம்முடைய நாம ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். அது மற்றவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தவோ, தங்களை பெருமைப்படுத்தவோ, அல்லது தங்களை குறித்து அங்கே மேன்மை பாராட்டி கொள்ளவோ முடியும். ஆனாலும் நீர் அதனுடைய துவக்கத்தை முடிவையும் அறிந்திருக்கிறீரப்பா. இதோ இந்த நாட்களில் எத்தனையோ அதிகாரிகள், ராஜாக்கள் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்களுடைய பெயர் முதலா இல்லாதபடி அவர்களுடைய சந்ததிகளும் மண்ணோடு மண்ணாய் போய் அவருடைய பெயர்களும் மறக்கப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் ஆண்டவரே இந்த பூமியை ஒரு நாள் ஆளப்போகிறீர் என்று, ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான நாளை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் கொடுக்க போகிறீர் என்று, அதோ 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு இந்த முழு பூமியையும் நீர் முற்றிலும் மாற்றி போட்டு என்னென்றைக்கும் சமாதானமும் சந்தோஷமும், அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே பிரிவினைகள் இல்லை, குழப்பம் இல்லை, போராட்டம் இல்லை என்று நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடிகிறது கர்த்தாவே. ஆனாலும் இந்த நாட்களிலே இதோ இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களை சுற்றி நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவ கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டுமப்பா. இதோ எந்த அதிகாரிகள் வர வேண்டும், எந்த அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் தாமே நல்ல அதிகாரிகளை, நல்ல காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அதுபோல இந்த நாளிலே காணப்படுகிற பணத்தை கொடுத்து, வாக்குச்சீட்டுகளை கொடுத்து, இல்லை மிஷின்களை ஏமாற்றி கொண்டும் இன்னும் அநேக காரியங்கள் இந்த பூமியில நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. தேவன் தாமே அதுக்கு துணை போகிறவர்களை அப்படி செய்கிறவருடைய இருதயத்திலே பேசி, கர்த்தாவே, உம்முடைய திட்டம் ஒன்று மாத்திரம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான அக்கிரமமான செய்கைகளை, துணிகரமான செய்கைகளை, பாவமான காரியங்களை, வஞ்சிக்கிற காரியங்களை, ஏமாற்றுகிற காரியங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பும். தேசத்திலே ஜனநாயகமும், தேசத்திலே ஜனங்களுக்கு ஆண்டவரே நீதி நியாயம் கிடைக்கத்தக்கதா ஆண்டவரே, இதை உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நல்ல ஒரு அதிகாரியை நீர் கொடுத்து, ஒரு நல்ல நீதிபதியை கொடுத்து, ஆண்டவரே, அந்த மகன் மூலமாக இன்றைக்கு நீதி நியாயத்தை நீர் நிலைநாட்டுகிறீரப்பா. அதை போல ஒரு நல்ல அதிகாரிகளை, நல்ல ஆளுகிற அதிகாரிகளை கர்த்தர் கொடுத்து இந்த தேசத்திலே நீதி நியாயம் நிறைவேறத்தக்கதா, ஜனங்களுக்கு ஆண்டவரே ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி ஒரு சரியான தீர்வு கிடைக்கத்தக்கதாக தேவ கிருபை, பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்களை, ஏமாற்றுகிற காரியங்களை, ஜனங்களை முட்டாளாக்குகிற காரியங்களை ஈடுபடாதபடி தேவ கிருபை இந்த ஜனங்களுக்கும் கிடைக்கட்டும். ஜனங்களும் மனமாறட்டும். ஜனங்களும் ஆண்டவரே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாதபடி இன்றைக்கு பண ஆசையில, பண இச்சையில விழுந்து ஆண்டவரே மனிதனை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து வழிவிலக மனம் திரும்ப தேவ கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த தேசத்தை, ஒவ்வொரு மாநிலத்தை, ஒவ்வொரு மாவட்டங்களை, ஒவ்வொரு எம்பிக்களையும், ஒவ்வொரு காரியங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த எலெக்ஷன் ஆனது சரியானபடி நடக்க எந்த விதமான
குழப்பமோ எந்த விதமான தடையோ இடையூறுகளோ இல்லாதபடி, எந்த விதமான ஆண்டவரே தடை இல்லாதபடி தேவக்கரம் கிடைக்கட்டும் அப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரே காரியங்களை வாய்க்க பண்ணும் வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் நம் ஜெபத்தை கடற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்திலே நடைபெறுகிற எல்லா எலெக்ஷனுக்காக, எல்லா காரியங்களுக்காய் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்கள் வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. உம்முடைய கிருபை தயவு தொடர்ந்து கிடைக்கட்டும். நீரே மனமிறங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்மிலே யாராவது ஒருவர் விவசாயிகளுக்காக, விவசாய நிலங்களுக்காக, அதுபோல நல்ல உணவு, நல்ல அங்கே உணவு தானியங்கள், பல வகைகள், காய்கறிகள், அதுபோல விவசாய நிலங்களுக்கு தேவையான அடிப்படை மழை, இன்னும் நல்ல காற்று, நல்ல சீதோசன நிலை கிடைக்க, நல்ல விளைச்சல் கிடைக்க, விளைபொருட்கள் அங்கே குறைந்த விலையிலே கிடைக்க, அது மட்டுமல்லாது அங்கே இந்த நாட்களிலே விவசாயிகளுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிற அந்த போராட்டமானது ஒரு சுமூகமாக முடியத்தக்கதாக தேவ கிருபை கிடைக்கும்படியாக இந்த நேரத்திலே விவசாயிகளுக்காகவும், அதுபோல நல்ல தொழில் வளம் தேசத்திலே இருக்க, அங்கே ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய பண தேவைகள் சந்திக்கப்பட, வேலையிலே ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்திலே தேவ சமாதானம், தேவ கிருபை கிடைக்க, தொழிற்சாலைகள் தொழிலுக்காக, வேலை காரியங்களுக்காக, விவசாயங்களுக்காக, விவசாய நிலங்களுக்காக, இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமாண்டவரே, நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசுவே, இரக்கமாயிரும், இரக்கமாய். ஆமென். இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென்.
உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் விவசாயிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த விதமான பாதிப்புகளும் வராதபடி விவசாய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஒவ்வொரு அப்பா. குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி சகோதரத்தாரும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிகரமைக்கும் வைக்க செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகரும் ஏற்படுமா கர்த்தாவே. ஆமேன். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விவசாயிகளுக்காய், விவசாய நிலங்களுக்காய், நல்ல மழைக்காக, நல்ல தண்ணீருக்காக, ஆண்டவரே நல்ல விளைச்சலுக்காக, ஆண்டவரே கர்த்தாவே தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, வேலைக்காரியங்களுக்காக, தொழிற்சாலைகளுக்காய், தொழிலுக்காக, ஆண்டவரே அனுதின காரியங்களுக்காக ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்தீர். நீ ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. வேண்டுதலை விண்ணப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. தேவ இரக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஆமேன். தொடர்ந்து இந்த நேரத்திலே நாம் ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காக, ஊழியருடைய குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, அதுபோல் இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற ஊழியம் செய்ய முடியாதபடி, தேவனுடைய வார்த்தை செல்ல முடியாதபடி அநேக இடங்களிலே தடைகள், சபைகளை மூடுவதும், சபைகளை அடித்து நொறுக்குவதும், ஊழியர்களை அடிப்பதும், அவர்களை அங்கே ஊழியம் செய்ய முடியாதபடி தடை செய்து சிறையிலே அடைப்பதும், விசுவாச பிள்ளைகளை சபைக்கு செல்ல முடியாதபடி தடுப்பதும், அது மட்டுமல்ல ஊழியத்திலே காணப்படுகிற தேவைகள், விசுவாசிகளுக்கு தேவைகள், குடும்ப தேவைகள், ஊழியர்களுடைய குடும்ப தேவைகள், அவர்களுடைய சரீர சுகபலங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், படிப்பின் காரியங்கள், அந்த குடும்பத்திலே அப்பத்தையும் தண்ணீரிலும் வேலை காரியத்திலும் இன்னும் அனுதின தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா தேவ கிருபை, தேவ தயவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியா இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, அந்த விசுவாச பிள்ளைகளுக்காய், ஊழியத்தினுடைய குடும்ப தேவைகளுக்காக, சபை தேவைகளுக்காய், புதிய ஆத்துமாக்களுக்காய், புதிய எழுப்புதலுக்காய், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வண்ணமாய் சபையிலே சத்திய வார்த்தை பேசவும், சபையிலே எழுப்புதல் ஏற்படவும், ஆண்டவரே சபையிலே ஐக்கியம் ஏற்படவும், ஒருமனம் ஏற்படவும், ஊழியர்கள் ஆண்டவரே குடும்பமானது தேவனுடைய வார்த்தையின்படி சாட்சியாய் நிற்கவும், கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் ஜபைக்காக அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே அதுபோல விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே சபையிலே சாட்சியாய் இருக்கவும், பரிசுத்தமாய் இருக்கவும், உண்மையாக இருக்கவும், சபை தேவைகளை சந்திக்கவும், காணிக்கை செலுத்துவதிலும், ஆண்டவரே தசம பாகம் கொடுப்பதிலும், இன்னும் ஊழியத்திலே அங்கே ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொன்ன அந்த 5 விதமான ஊழியங்கள், அதுபோல சிறுவர் பள்ளிகள், அதுபோல கர்த்தாவே சுவிசேஷ ஊழியங்கள், போதகர் ஐக்கியங்கள், இன்னும் சபை தேவைகள், சபை காரியங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். தேவ இரக்கம் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்பா. அதுபோல இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் சபைகளை ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற காரியங்கள், சபைகள் நடத்த முடியாதபடி, சுவிசேஷம் செல்ல முடியாதபடி, ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மனம் ஏற்படாதபடி இன்றைக்கு எத்தனையோ வஞ்சிக்கிற காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள், ஜனங்களை குழப்பமடைய செய்கிற காரியங்கள், பணத்திலும் இன்னும் பொருளாசை, இன்னும் ஆண்டவரே இன்னும் உலகத்திலே காணப்படுகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இப்படி ஆண்டவரே விசுவாசிகளுடைய பலவீனங்கள், சபை ஊழியர்களுடைய பலவீனங்களினாலே இன்றைக்கு ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படுவதும், புறஜாதிகள் மத்தியிலே பரிகாசிக்கப்படுவதும், ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தைகளை சொல்ல முடியாதபடி தடைகளை ஏற்படுவதும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஒரு விஷயம் கூட உடைய கரம், உடைய தயவும், உடைய இரக்கமும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் அப்பா. கர்த்தாவே எல்லா தடைகளை எடுத்து போடும், போட்டி பொறாமைகள், வஞ்சனைகள் ஏற்படாதபடி ஆண்டவரே கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதவர்கள், கள்ள சுவிசேஷர்கள், இப்படி ஆண்டவரே ஜனங்களை ஏமாற்றி கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிற செயல்களை செய்கிறவர்கள் மனம் திரும்ப தேவனே சத்திய வார்த்தை செல்லவும், சத்தியத்திற்காக ஒவ்வொருவரும் சாட்சியாக நிற்கவும், தேவனை அறிகிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இப்படி செய்ய தேவ இரக்கம் கிடைக்கட்டும். அதுபோல தேசத்திலே காணப்படுகிற உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமான தடைகளை கர்த்தர் எடுத்து போடும். தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அதுபோல இந்த நாட்களிலே பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் அடைபட்டு இருக்கிற ஊழியர்களுக்காக, தடைப்பட்ட ஊழியங்களுக்காக, தடைப்பட்ட சபைகளுக்காக, ஆண்டவரே இந்த நாட்களிலே சபை இல்லாதபடி ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தவித்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காய், அந்த ஊழியர்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் வருகிற நாட்களிலே ஒரு பெரிதான காரியங்களை செய்ய, அதுபோல மனம் திரும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்காதபடி இருதயத்தை கடினப்படுத்திடும்.
அந்த குடும்பத்திலே ஊழியர்கள் குடும்பத்தில் விசுவாச குடும்பத்தில் இருந்தால் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவனுடைய ஆளுகை இருக்க தேவனே உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், ஆலோசனை இந்த குடும்பத்தில் இருக்கட்டும். தேவ கிருபை கிடைக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டற்காய் நன்றி, எங்கள் வேண்டுதலை கேட்டற்காய் நன்றி. இறை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இறை மகிமைப்படும். ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 1287வது பாடல். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும். 1287. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின் போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின் போனாலும், தொழுவத்திலே மாடுகளின் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் களி கூறுவேன்.
மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவன் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், காட்சி செடி வெள்ளன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவன் களி கூறுவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காய், கன்னிகளுக்காக, அதே போல வயதானவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, அவருடைய வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், அவர்கள சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, படிப்பின் காரியங்கள், அவர்களும் தேவனுக்கு சிறு வயது முதல் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர, வாலிபர்களும் தேவனுக்கென்று பரிசுத்தமாக இருக்க, வயதானவர்களும் குடும்பத்திலும் சபையிலும் சாட்சியாக தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், வயதானவர்கள் இந்த குடும்ப தேவ கிருபையிலே, தேவ தயவிலே வளரும்படியாகும். அதுபோல பிள்ளைகளுக்குரிய தேவைகள் சந்திக்கப்பட, பிள்ளைகள் பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், குடும்ப தேவைகள், சபையிலும் அவர்கள் சாட்சியாக, ஊழியத்திலே, குடும்பத்திலே, நண்பர்கள், உற்றார் உறவினத்திலே சாட்சியாக இருக்க, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அந்த குடும்பம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று சாட்சியாக இருக்க, இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனைப்பிள்ளையாய் வளர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் அவர்கள் செய்த தவறுகள் ஒரு விஷயம் மன்னிய வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளும் கர்த்தாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நமக்கு பயத்திலே வளர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபன் தன் வழியை எல்லாம் சுத்தம் செய்வான், தன்னை வசனத்தின் தானே மட்டுமே என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் கர்த்தாவே அவர்கள் அந்த வசனத்தின்படி கர்த்தாவே கீழ்ப்படிய வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். தமது கட்டளையும் கற்பனையும் கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளை வளர வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கும் கர்த்தாவே ஒரு நல்ல பிள்ளைகளை வளர வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு கர்த்தாவே படிக்கிற காரியத்திலும் கர்த்தாவே பண தேவைகளை சந்திக்க வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரம் என்னென்ன வேண்டுமோ எல்லா காரியங்களையும் சந்திக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் கர்த்தாவே அனுதினமும் அதிகமாக ஜெபிக்க கத்திருக்கிறார் கர்த்தாவே. இயேசுவே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே ரட்சிக்கப்பட வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே வாழ்வு பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களோட தடைகளை எல்லாம் முற்றிலும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டிய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாராருக்கு என்னென்ன வேண்டும் என்று நீர் அறிந்திருப்பீர் கர்த்தாவே. ஏற்றபடி சரியானபடி கர்த்தாவே நீர் அமைக்க வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே பிள்ளைகளும் கர்த்தாவே ஒப்புமையாக ஜெபிக்க கத்திருக்கிறார் கர்த்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தடைகள் எல்லாம் முற்றிலும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே ஏன் எங்களுக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அவர்களும் அறிந்து கர்த்தாவே அதன்படி நடக்க வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் பிள்ளைகளுக்குள்ள திருமண காரியங்களும் ஆண் பிள்ளைகளுக்குள்ள திருமண காரியத்திலும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஆண்டவரே. திருமணம் மணப்பெண் மணமகனை தர வேண்டுமோ நம்ம ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. சோத்திரம் ஆமென். கத்தாவே சரியானபடி கத்தாவே சரியான நேரத்தில் அந்த திருமணமும் நடக்க வேண்டுமோ நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. சோத்திரம் கத்தாவே உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் கத்தாவே. இயேசுவே சோத்திரம் கத்தாவே. நன்றி அப்பா. ஆமென். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவனையும் கத்தாவே அவர்களுக்கும் வேண்டிய தேவையை சந்திக்க வேண்டும். சரீரத்தில் உள்ள பலவீனங்களை முற்றிலும் எடுத்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே ஆமென். நல்ல பலத்தை சுகத்தையும் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி எத்தனை ஆண்டவரே. வயதானவர்கள் கூட கத்தாவே ஆண்டவரே மருந்து மாத்திரைகள் ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க முடியாதபடி எத்தனை குடும்பங்களில் இருக்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. அவருக்கு வேண்டிய பண தேவைகள் கத்தாவே வேண்டிய மருத்துவ செலவுகளை வேண்டிய செலவுகளை பங்களிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரம் இயேசுவே ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஆமென் ஜெபிக்கிறோம் ஆமென். ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய தேவையை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே. சிறு ஆமென். பிள்ளைகளுக்காகவும் வாலிப பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காகவும் திருமணமாகாத பிள்ளைகளுக்காகவும் நன்றி கத்தாவே அப்பா. ஆண்டவரே ஆமென். வயதானவர்களுக்காகவும் ஜெபிக்க கத்தர் கிருபை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பு தயவு கிருபை இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கத்தாவே உடைய கிருபை வேண்டும் கத்தாவே. உடைய தயவு வேண்டும் கத்தாவே. உடைய சமாதானம் உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு 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 நன்றி குடும்பத்தையும் அப்பா. உடைய கருத்தில் ஆமென் ஒப்புவித்து ஆமென். ஒவ்வொருவரும் உட்காந்து சாட்சியாக இருக்க வேண்டும் நாங்கள் நன்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே. ஆமென். செலுத்தினோம் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ. ஒவ்வொரு குடும்பத்திற்காய், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், கன்னிகளுக்காக ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவன், மனைவி, பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, வயதானவர்களுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, அவருடைய ஆத்தும ரட்சிப்புக்காய், குடும்ப ஆண்டவரே காணப்படுகிற பலவீனங்களுக்காய், குடும்பத்திலே காணப்படுகிற சோர்வுகள், அசதிகளுக்காய், போராட்டங்களுக்காக ஜெபிக்கவும். அதுபோல கத்தாவே குடும்பத்திலே தேவ சமாதானம், தேவ இரக்கம் கிடைக்கும். தேவனை மட்டுமாய் ஜெபிக்க கிருபை கொடுத்து ஜெபத்தை கேட்டற்காய் ஸ்தோத்திரம். இரக்கம் கிடைத்தற்காய் இறை மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்தில் அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துரோகிகளுக்காக வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் பொய் பேசல், கொலை, கொள்ளைகள், அக்கிரமம் செய்கிறவர்களும், அங்கே சிறு பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதும், அங்கே பெண்களை அங்கே இச்சைக்குரிய காரியங்கள், வேசித்தனத்தில் விபச்சாரத்திலும் ஈடுபடுத்துவதும், போதைப் பொருட்கள், அங்கே கொள்ளையர்கள், அருவருப்பானவர்கள், அக்கிரமக்காரர்கள், அங்கே பொல்லாதவர்கள், துணிகரம் உள்ளவர்கள் மனம் திரும்ப அவர்களும் தேவ கரத்திலே வரும்படியாக, அதுபோல தேசத்திலே வீணான மதக்கலவரம், இனக்கலவரம், ஜாதி கலவரத்தை செய்கிறவர்கள் அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. கதாவே தேசத்திலே இந்த நாட்களிலே உள்ள எல்லா ஆண்டவரே தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அக்கிரமம் செய்கைக்காரர்களும், பாவிகளுக்காய், துரோகிகளுக்காய், மனம் திரும்பாதோர் உம்முடைய சத்தத்தை கேட்காதபடி தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்வோர் ஆண்டவரே, பாவியான ஜனங்கள், பாவம் செய்கிறவர்களும், ஆண்டவரே கத்தாவே வேசித்தனம், விபச்சாரம், கொலை, கொள்ளை, அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்களும், ஆண்டவரே கத்தாவே துணிகரம் உள்ளவர்களும், ஆண்டவரே இருமாப்புள்ளவர்களும், பெருமை உள்ளவர்களும், ஆண்டவரே கத்தாவே இதோ இன்னும் ஆண்டவரே மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இன்னும் ஆண்டவரே இந்த தேசத்திலே காணப்படுகிற இழிவான ஆதாயங்களுக்காக இன்னும் ஆண்டவரே பெருந்திணிக்காரர்களும், குடிப்பழக்கம் உள்ளவர்களும், போதைப்பழக்கம் உள்ளவர்களும், ஆண்டவரே தேசத்திலே தீட்டுப்படுத்துகிற அருவருப்பை செய்கிறவர்களும், ஆண்டவரே கொலைகாரர்களும், ஆண்டவரே கொள்ளையடிக்கிறவர்களும், திருடர்களும், பொய்யர்களும், ஆண்டவரே கத்தாவே இவர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறீரப்பா. ஆனாலும் இந்த ஜனங்கள் அதனுடைய ஆண்டவரே அந்த காரியத்தை உணராதபடி ஏதோ தங்கள் கண்களும் செவிகளும் ஆண்டவரே இருள் அடைந்தவர்களாய் இருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னும் வெளிச்சம் கிடைக்கட்டும், இவர்களும் மனம் திரும்பட்டும், இவர்களும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இவர்களுக்காக நீர் மரித்த தேவன், இவர்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், இவர்களுக்காக ஆண்டவரே நீர் ஆயுசு நாட்களை ஆண்டவரே நீர் கொடுக்கிற தேவன். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவியடவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நீ சொல்லி இருக்கிறீரப்பா. ஆனாலும் இந்த ஜனங்களுடைய காரியங்கள் ஆண்டவரே தங்களை கெடுத்து, தங்களுடைய வழிகளை, தங்களுடைய சிந்தனைகளை கெடுத்து, இருதயத்திலும் நினைவுகளிலும் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் எழும்புகிற இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்கள் உண்மை அறிய, உண்மை காண, உம்முடைய சத்தத்தை கேட்க தேவ இரக்கம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும்.
அவர்களுக்காக ஜெபிக்க இந்த வேலை கொடுத்திருக்காய் நன்றி. இதை மட்டும் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமானோம். நிறைய மகிமைப்படும். ஆமென். நாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையில் ஒரு பகுதியை வாசித்து கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1074 பக்கம். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை மாறி மாறி வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் யோனா 3 1 முதல் 10 வரை மாறி மாறி வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரக கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்யவேன் என்று சொல்லியிருந்தார். தீங்கை மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அங்கே யோனா நினிவேக்கு சென்று அங்கே பேசினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த ஜனங்கள் மட்டுமல்ல, அந்த ராஜாவும் அது மட்டுமல்ல, அங்கிருந்த மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் அங்கே ஒன்றையும் ருசிக்காமலும் புசிக்காமலும் மேயாமலும் தண்ணீர் குடிக்காமலும் கூட இருந்து அங்கே அந்த 40 நாள் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கூட லெந்து நாட்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாளை அங்கே உபவாசத்தோடு கொண்டாடு. அதுபோல முஸ்லீம் அவர்களும் கூட இது போல ஒரு 40 நாள் இந்த நாட்களிலே கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கும் அது ஜனங்களாலே செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்றால், இன்றைக்கும் இந்த தேசமோ அல்லது தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளோ ராஜாக்களோ ஜனங்களோ அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய மகிமையை அறிந்து கொள்ள முடியாதபடி ஏனோ தானோ என்று இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்கள், அங்கே அந்த ராஜா சொல்லும் பொழுது, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொல்லுகிறார். ஆகவே பாருங்கள், எந்த மனிதனுக்கும் தெரியாது தேவன் என்ன செய்வார், எப்படி நடத்துவார் என்று. ஆனால் தேவன் அவர்கள் அந்த பொல்லாத வழியை விட்டும் தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினதை அவர் கவனித்தார். ஆமென். ஆகவேதான் பாருங்கள், இன்றைக்கும் நாமும் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு நம்முடைய கிரியைகளை விட்டும் செய்கைகளை அந்த வழிகளிலே செல்லாதபடி, அந்த வழிகளிலே நாம் நடக்காதபடி, அது மட்டுமல்ல அப்படி மற்றவர்கள் செய்வது போல நாமும் செய்யாதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது, நாம் மனம் திரும்பினதை நாம் வெளிப்படுத்துகிற நம்முடைய செய்கையானது தேவன் நம்மேல் மனஸ்தாபப்படுகிறதை, தேவன் நமக்கு தீங்கு வரவிக்காது இருக்கிறதை
இங்கே யோனா புஸ்தகமானது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு எச்சரிப்பையும் தருகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகமானது பொய்யானது. இந்த பொய்யான உலகத்திலே நாம் அதிலே வருகிற அந்த சின்ன சின்ன சிற்றின்பங்களை, அந்த மாயையை நாம் பற்றி கொள்ளாதபடி, நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை போக்கடிக்காதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே 9ஆம் வசனத்திலே, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அங்கே மீனின் வயிற்றிலிருந்து அவர் அப்படிப்பட்டதானதை செய்கிறார். பாருங்கள், அவர் மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தார். அது இயேசு கிறிஸ்து அங்கே இந்த பூமியினுடைய வயிற்றிலே 3 நாள் இருந்ததற்கு அது ஒரு அடையாளமாக யோனா இருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவன் நாம் எங்கிருந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதியோடும் கனத்தோடும் மகிமையோடும் அவரை நாம் துதி செலுத்தி நாம் தேவனிடத்திலே செய்த பொருத்தனைகளை நாம் செலுத்தும் பொழுது, அதை செய்யும் பொழுது தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை காண்கிறவராய், நம்மை காக்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவன் ஒவ்வொரு நாளும் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது யோனா 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 10-11, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரி அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதியாமையால் இருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் அவர் பரிதபிக்கிற தேவன். நம்முடைய பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக நாம் மனம் வருந்தும் பொழுது அதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு, அவருடைய மனம் இலகி, மனஸ்தாபம் என்றால் அவருடைய மனம் இலகி, அவர் அந்த ஜெபத்தை, அந்த செய்கைகளை கர்த்தர் கவனித்து, என் மகன் தன்னுடைய வழியை விட்டு மனம் திரும்ப விரும்புகிறான், என் மகன் பொல்லாப்பை செய்ய அவன் இனி செய்ய மாட்டான் என்று உறுதி சொல்லுகிறான், பொருத்தனை செய்கிறான் என்று அவர் அறிந்து அவர் அதை அங்கீகரிக்கிறதற்கு அடையாளமாக நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் கிருபையும் இரக்கத்தையும் மனம் திரும்புதலையும் கொடுக்கிறார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த நாளிலே அங்கே நினிவேக்கு ஏற்பட்டது போல நம்முடைய தேசமும் அழிந்து போகாதபடி, நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் அழிந்து போகாதபடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை வழிநடத்த அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, இந்த வேளையிலே யோனாவை குறித்து நாங்கள் வாசித்தோம். அந்த நினிவே பட்டணத்திற்கு சென்று நீ சொன்னதை சொன்ன பொழுது அந்த ஜனங்களும் ராஜாக்களும் அங்குள்ள ஆடு மாடுகளும் சகல ஜனங்களும் ஆண்டவரே அந்த 40 நாள் ஆண்டவரே தண்ணீர் குசியாமலும் குடியாமலும் ஆண்டவரே ஒரு காரியங்களை செய்யாதபடி உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய அக்கிரமத்தை பாவத்தை அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்ற அந்த உணர்வோடு அது உண்மையான உத்தமமான இருதயத்தோடு அவர்கள் செய்தார்கள். அப்பா, அதே போல நாங்களும் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்கள், பொய்யான மாயான காரியங்களை நாங்கள் பற்றி கொள்ளாதபடி, அந்த பொய்யான காரியத்திற்கு நாங்கள் செவி கொடாதபடி, உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்கு நாங்கள் செவி கொடாதபடி, மாம்ச இச்சைகளிலே, கண்களின் இச்சைகளிலே, உலக காரியங்களிலே, மற்ற மனிதர்களை பிரியப்படுத்துகிற காரியங்களோ, மற்றவர்களை ஆண்டவரை குறித்து பாரமில்லாதபடி இந்த எனக்கு எனக்கு என்று சொல்லி நாங்கள் எங்களை மட்டுமே நோக்கி பாராது எல்லோரும் மனம் திரும்ப நீர் அந்த 1,20,000 அதிகமான ஜனங்கள் மனம் திரும்ப நீர் விரும்புனீரப்பா. அதோ அங்கே யோனா அந்த ஒரு சிறு ஆமணக்குக்காக மேல் எரிச்சல் அடைந்த பொழுது நீர் ஆமணக்கு மட்டுமல்ல அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கப்படுகிற ஜெயவன் என்று அங்கே யோனாவிடத்திலே நீர் பேசினீரப்பா. அது எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் அது ஒரு உணர்வாக, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது ஒரு எடுத்துக்காட்டுதலாக, அது எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க நீர் கிருபை செய்கிறப்பா.
இந்த நேரத்திலே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடும். எங்களிலே காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலை மன்னியும். எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படும். எங்கள் ஜீவியமானது எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஜீவியம், சபையில் உள்ள பிள்ளைகளுடைய ஜீவியம், இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜீவியமானது உமக்கு பிரியமான ஒரு மனம் திரும்பின ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் இரக்கம் பார். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நடைபெறுகிற ஆராதனையிலே பங்கு கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக எங்களுக்காக, எங்களை ஒவ்வொருவருக்காக, ஊழியங்களுக்காக